வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரபரன்னு போட்டிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் வரிசையா 3 போட்டிகள் தோத்துருக்காங்க. அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சிஎஸ்கே இப்படி தோக்குறதுக்கான காரணங்கள் என்ன, அடுத்த போட்டிகள்ல ஜெயிக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம். போன வருஷம் அளவுக்கு இல்லாம இந்த வருஷம் சிஎஸ்கேவோட பேட்டிங் கொஞ்சம் பலமா தாங்க இருக்கு. ஆனா அந்த முதல் 3 வீரர்கள் தான் கொஞ்சம் பேட்டிங்ல ஆடுறதுக்கு சொதப்புறாங்க. ருத்ராஜ் கைக்வாட் பாத்தீங்கன்னா போன வருஷம் ஓப்பனிங் இறங்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் வம்படியா ஒன் டவுன் தான் இறங்குவே சொல்லிட்டு இறங்கிட்டு அந்த பேட்டிங் ஆர்டரே கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கக்கூடாது, ஒன் டவுன் தான் இறங்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல ஓப்பனிங் தான் இறங்குன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா போன வருஷம் கடைசியில தான் ஆயுஷ் மாத்ரேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருக்கு ஓப்பனிங் ஸ்லாட்டை உறுதிப்படுத்தி இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் ஆயுஷ் மாத்ரே ஒன் டவுன் இறக்குறதுன்றது எந்த விதத்துல நியாயம்? ஆயுஷ் மாத்ரே ஃப்ரீயா ஓப்பனரா இறங்கினா தான் அவருக்கு அந்த ஃப்ரீயா அடிக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். பட் அதை கெடுத்து நீங்க ஒன் டவுன் அவரை இறக்குனீங்கன்னா எந்த விதத்துல அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஸோ இதனால பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் ஃபெயிலியர் ஆகுறது ருத்துராஜுக்குமே ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகுது. எப்பதான் அடிக்க போறீங்க சேட்டா, நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 போட்டிகளை வச்சு பாத்தீங்கன்னா முதல் போட்டியை தவிர்த்து மிச்சம் 2 போட்டிகள் முதல் 3 பேரு பெருசா ஜொலிக்கலைனாலும் எப்படியாவது 200 ரன்கள் வரைக்கும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. சோ பின்னாடி பாத்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் ரொம்ப நல்லா விளையாடுறாரு. 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. நல்ல இன்டென்ட் காமிச்சிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து ஒரு ஜேமி ஓவர்டன் வரைக்கும் நல்லா போராடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அவரும் 2 இன்னிங்ஸ் நல்லாவே விளையாண்டாரு. பெங்களூர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீருமே அவரோட நல்ல இன்டென்ட் காமிச்சாரு. சோ பேட்டிங் டெப்த் நல்லா இருக்குங்க. முதல் 3 பேர் சரியா அடிக்கலைனாலும் 200 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கு நல்ல கேப்பபிலிட்டி இருக்கு. சோ பேட்டிங் ஆர்டர் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், கரெக்டா யூஸ் பண்ணணும். இன்னும் டெவால்ட் பிரேவிஸ் வேற கிளம்புறங்க. அநேகமா அடுத்த போட்டியில அவர் இறங்குவார்னு எதிர்பார்க்கறாங்க சொல்லி சிஎஸ்கே கோச் சொல்லியிருக்காரு. சோ டெவால்ட் பிரேவிஸ் வந்துச்சுன்னா இந்த பேலன்ஸ் இன்னும் பெட்டர் ஆயிடும், பேட்டிங் இன்னும் பெட்டர் ஆயிடும். பவுலிங் தாங்க நமக்கு ஒரே பெரிய பிரச்சனை. ஸோ பவுலிங் வீக்கா தான் இருக்கு. இனிமேல் அதை மாத்துறது முடியாது. இந்த வருஷம் இந்த பவுலிங் வச்சுதான் போகணும். ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு பிளேயர் 23ஆம் தேதிக்கு அப்புறம் வராருன்னு சொல்றாங்க. ஸோ அவர் எவ்வளவு பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்த போறான்னு தெரியல. ஸோ டெத் ஓவர்ல ரொம்ப நிறைய ரன் கொடுத்துட்டு இருக்கோம். முதல் 6 ஓவர்லயே நிறைய ரன் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த போட்டியில கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலும் டெத் ஓவர்ல நம்ம நிறைய ரன்ஸ் லீக் பண்றோம். சரியான இடத்துல சரியான பவுலரை சூஸ் பண்ணாதது ருத்ராஜ் கேக்கோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஸோ பவுலிங் இருக்கிறது தான், அதை வச்சுதான் நம்ம ஓட்டணும். ஸோ பேட்டிங் டெப்த் தான் நம்மளோட சிஎஸ்கேவோட பலம். அதை எப்படி மெருகேற்றணுன்றதான் ருத்ராஜ் இனிமேல் ட்ரை பண்ணணும். ஸோ முதல் 3 போட்டிகளுக்கு சிஎஸ்கே பண்ண வேண்டிய சின்ன சின்ன மாற்றங்கள் இதுதான். இதுக்கப்புறம் இந்த மாற்றங்கள் பண்றாங்களா, அந்த மாற்றங்கள் பண்ணதுக்கு அப்புறம் சிஎஸ்கேவோட அப்ரோச் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்.